இனி சம்பளம் வேகமாக தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். கொஸ்டின் படிச்சுவாங்க. யூசிங் த ஃபங்க்ஷன்ஸ் f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g equal to g of dot. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான். கொடுத்துருக்காங்க f of x equal to x minus 3. ஓகே, இப்போ நம்ம பண்ணுறது f dot g தான். f dot g x கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுறோம்? f வெளில போட்டு g of x உள்ளே போடுறோம். g of x உடைய வேல்யூ x ஸ்கொயர். இப்போ f அப்படியே இருக்கு, இங்கே x ஸ்கொயர் போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு f of x போடும்போது இதனுடைய வேல்யூ என்னது? x minus 6 தான். x உடைய வேல்யூ தான் இதை போடுறோம். இந்த 6 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது மாற்றி போடுறோம் g f of x அப்படின்போது g வெளியே இருக்குது. f of x வேல்யூ x minus 6 போட்டாச்சு. அடுத்து நம்ம g of x போடும்போது x ஸ்கொயர். அப்போ இதை அப்படியே போட்டு ஸ்கொயர் போடுறோம். இதுதான் x. ஓகேவா? x ஸ்கொயர் பண்ணாக்க என்ன ஆகும்? a plus b ஹோல் ஸ்கொயர் போடும்போது x ஸ்கொயர், இது மைனஸ் 12x ப்ளஸ் 6 ஸ்கொயர்னா அது 36. ஸோ இது 1, இது 2, இது ரெண்டும் என்ன ஆகுது? ஈக்குவலாக இருக்கா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? அப்போ அடுத்தது இதுலேயே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான். ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டால் ஈக்குவலாக இல்லை. இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ பார்த்தது தான் f டாட் g of x ஈக்குவல் டு f உள்ள இருக்குது, g of x உள்ள இருக்குது. ஆனால் இங்கே வேல்யூ மாறி இருக்கு. அதே சம் இல்லை, வேல்யூ மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ g of x உடைய வேல்யூ 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ g of x எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? இதை போட்டிருக்கோம். அடுத்தது f of x பண்ணும்போது 2/x. அப்போ இது ஃபுல்லாக எழுந்திருக்கும் 2/x வருது. ஓகேவா? இதில் எதுவுமே மாற்றம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இங்கே மாற்றி போடும்போது என்ன ஆகும்? f of x வந்து 2/x. அடுத்தது பார்க்கும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து g of x போட்டாச்சு. f of x உடைய வேல்யூ தான் என்னது? 2/x. அடுத்தது ஜியை எடுத்துட்டு அதனோட வேல்யூ என்ன பண்ணுறோம்? 2 இன்ட்டு இது அப்படியே போடுறோம். இதுதான் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை எப்படி நம்ம இது பண்ணலாம்னா, இதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கொயர் இருக்குது. 2 ஸ்கொயர் 4, இது எக்ஸ் ஸ்கொயர். மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறோம்? டினாமினேட்லேயும் காமனாக இந்த எக்ஸ் ஸ்கொயரை எடுக்கணும். அப்படி ஒரே நம்பராக இருக்க கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம்? 8 அப்படியே போட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் செகண்ட். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இதுவும் ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? இது 1, இது 2. இந்த 1ம் இந்த 2ம் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. புரியுதா? ஈக்குவலாக இல்லாதனால f டாட் g நாட் ஈக்குவல் டு g ஆஃப் எக்ஸ், சாரி g டாட் f. இந்த சம்ம போடாமே விட்டுருக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு, தான் போட்டுட்டு இருக்கோம். f of x g of x கொடுத்துட்டாங்க. இதை நீங்களே பார்த்து போட்டுக்க வேண்டியதுதான். என்ன f வச்சுட்டு g of x போடுறோம், g of x போடுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? இதை இந்த எக்ஸில் போடுறோம். இந்த இடத்துல இது ஃபுல்லாக எக்ஸாக மாறிடுது. ஓகேவா? இங்கே x + 6 இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? இதை போட்டுக்கிறீங்க. இந்த 3யும் இந்த 6ம் சேர்ந்து 9 ஆகுது, மைனஸ் எக்ஸு. மாற்றி போட்டாலும் இதே தான். இது ஏன் போடுறோம்னா, இது ஈக்குவலாக இருக்குது, அதனால போட்டிருக்கோம். வேறு ஒன்றும் எல்லாம் விட்டுட்டு இருக்கலாம். பாருங்க, எங்கெங்க f of x இந்த ஈக்குவேஷன் ஒண்டி மாறி மாறி வரும். g of x போடும்போது இதை போட்டோம். அடுத்தது இதை எக்ஸா வச்சு இங்கே போடுறோம். 3 + x + 4. ஓகேவா? இது g of x உடைய வேல்யூ f of x-க்கு இன்புட்டாக மாறுது. எக்ஸ் வருது, அங்கெல்லாம் இதை போட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் இது ஒண்டி என்ன ஆகுது? ஈக்குவலாக இருக்கு. அதே 5th சம் இருக்கு, அதை நம்ம போடல. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? find the values of k such that f dot g equal to g dot f. இப்போ இந்த k வேல்யூ கேட்கவே தான் இந்த சம் போட்டிருக்கோம், இல்லைன்னா விட்டுட்டு இருக்கலாம். ஓகேவா?
இப்போ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதே தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதே தான். என்ன எஃப் வெளில வச்சுட்டு ஜி ஆஃப் எக்ஸாக போடுறோம். ஜி ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ தான் என்னது 6x மைனஸ் கே. ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும், இந்த 6x மைனஸ் கேவை எங்கே போடுறோம், 3க்கு பக்கத்தில் கொண்டு போய் போடுறோம். ஏன்னா 3x + 2 தான் எஃப்ஓடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போது இது என்ன பண்ணுறோம், 3x + 2 தான், இதுதான் எக்ஸாக மாறுது. 18x மைனஸ் 3k. ஓகே, இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுது, அதே 18k + 12 - k. இப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன பண்ணுறோம், அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். அப்போது 18k - k, 18x - k + 2. இந்த பக்கம் என்ன இருக்கு, 18x, இது 18 x + 12 - k. இந்த 18 அந்த பக்கம் போனால் -18 ஆகிடுது. இந்த -3k அங்கேயே இருக்குது, இந்த k மைனஸாக இருக்குது, இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறுது. இந்த 12 இங்கே இருக்குது, இந்த +2 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகுது. 3ல் 1 போயிடுச்சுன்னா பெரிய நம்பர் குறி தான் போடணும். -2k = 10. k உடைய வேல்யூ -5. ஏன்னா இந்த -2 அப்படியே கீழே வந்துடுது. k உடைய வேல்யூ -5. இதே மாதிரி தான் இங்கே k வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது f.g(x) கொடுத்தாச்சு. அதே g(x) உள்ள வந்து g(x) என்ன ஆகுது, 4x + y. அடுத்தது என்ன வரும், 2க்கு பக்கத்தில் இது போடுறோம், -k போடுறோம், மல்டிப்ளிகேஷன்னா 8x, 10k அப்படியே இருக்குது. இது ஒன்று கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது மாற்றி போடும்போது என்ன ஆகும், g(f(x) இருக்கும்போது f(x) உடைய வேல்யூ 2x போட்டுக்கிறோம். அப்போ இது தூக்கி இங்கே போடுறோம், 4 × 2x - k + 8x - 4k. இந்த x அப்படியே தானாக கேன்சல் ஆகிடும், அதனால தான் x வருது. ஓகேவா? இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 8 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் இதாகிடும். நம்பர் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாம். அப்புறம் k இங்கே தான் இருக்குது, -k இங்கே வந்துடுது. இந்த பக்கம் இருக்க 4k இந்த பக்கம் வந்தால் +4k ஆகுது. இந்த 10 அந்த பக்கம் போனால் -10 மாறிடுது. இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. 3ல் 1 போச்சுன்னா, 4ல் 1 போச்சுன்னா 3. இது ஆப்போசிட் சிம்பிள் தான், ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ஷன் பண்ணால் -5. அப்போ k = 5 அங்கேயே இருக்கும். இந்த 3 கீழே வந்தால் -5/3. If f(x), g(x) show that, இது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் போட்டதே தான். இதுக்கு x வரும், இதுக்கும் x தான் வருது. ஓகேவா? அப்போது வந்துடுச்சு. நம்ம இது போட்டதே தான், திருப்பி எதுவும் போடணும்னா ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்து x வருது. அதோட பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? அதுக்கும் x வருது, இதுக்கும் இங்கேயும் x வேல்யூ வருது, இங்கேயும் x வேல்யூ வருது. ஓகேவா? சம்மை நீங்கள் நிதானமாக பார்த்துக்கிட்டாவே போதும். இதில் எந்த குழப்பம்னா அப்படியே பார்த்துட்டா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், என்ன இதில் ஒன்றுமே இல்லை, எது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 4th சம்முக்கு போகலாம். இப்போ 3rd சம் புரியுதுல்ல? 4th, f(x) = x² - 1, g(x) = find a if g(f) = 1. அங்கேயும் ஒரு வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சா போதும், இதில் இன்னொன்று கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, g(f) = இங்கே பாருங்க, இங்கே f(a) போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஜிக்கு தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான்.
இதுதான் சம்மில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. இங்கே நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஜி அப்படியே வச்சுட்டு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அவங்க கொடுத்துருக்கிறதே இங்கே சரியாக தெரியலன்னு தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஜி எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 இந்த இடத்துல 1 சரியாக தெரியாதனால அங்கே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் ஜி இங்கே பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் ஏவை எடுத்துட்டா எந்த ஃபங்க்ஷன் போடணும்? இந்த ஃபங்க்ஷன் தான் போடணும். எஃப் ஆஃப்க்கு பதில் என்ன பண்ணுறோம்? இதுதான் போடுறோம்னா எக்ஸுக்கு பதில் இங்கே ஏ கொடுத்துருக்காங்களே, இங்கே ஏ கொடுத்துருக்கே, எக்ஸ் கேட்டலாம் என்ன பண்ணுறோம்? ஏ போடுறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த இடத்துல இது ஒண்டி எப்படி வருதுன்னு தெரிஞ்சால் போதும். இங்கே எஃப் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கோம், என்ன ஆகுது? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஈக்குவல் டு 1 இது ஈவன் புக்கில் கொடுத்துருக்குது, அதனால் இதுக்கு பக்கத்தில் ஈக்குவல் 1ன்னு போட்டாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை, ஜி ஆஃப் எக்ஸ் போட போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸை எங்கே வருதோ அங்கெல்லாம் இதை தான் போட போகிறோம். ஜியை எடுத்துகிட்டு எக்ஸ் எங்கே வருதோ அங்கே என்ன பண்ண போகிறோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இதுதான் எக்ஸு, இதுதான் எக்ஸு. ஓகேவா? மைனஸ் 2 இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே போட்டாச்சு. இந்த 1 அப்படியே கொடுத்தது கொண்டு வரோம். இப்போ பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இந்த 3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, ஏ ஈக்குவல் டு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் எப்பயுமே சிம்பிள் வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்ல முடியாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகேவா? அடுத்தது 5th சம்மு. ABC belongs to subset of natural numbers are equal to natural numbers and a function f of a to b be defined by இதை வச்சு தான் நம்ம கணக்கே வருது. டிஃபைன்ட் பைனா இதை வச்சு தான் கணக்கு வருது. அண்ட் g of x equal to இங்கே கொடுத்துருக்காங்க, g of x இங்கே கொடுக்கல. இப்போ a to b நாங்கள் கொடுக்கும்போது இது b to c. ஓகேவா? b to c equal to g of x equal to x square. அங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 2x + 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் டாட் ஜி அண்டு. ஓகே, இப்போ நம்ம ரேஞ்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஞ்சுனா என்னென்னா, ஒரு இன்புட் கொடுத்தா அதுக்கு ஒரு அவுட்புட் வரணும். எஃப் ஆஃப் ஏ டு பி எல்லாமே நேச்சுரல் நம்பருக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? இப்போது ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அதுக்கு நேச்சுரல் நம்பர் நம்ம தான் போடுறோம். ஓகே, ஃபங்க்ஷன் அது 2x + 1, 2x + 1. ஓகேவா? ஜிக்கு எக்ஸ் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, எஃப் டாட் ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ஜி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ஸ்கொயரை போடுறோம். அடுத்தது எஃப்ஐ எடுத்துகிட்டு இதை போட போகிறோம். அப்போது 2x² + 1, 2x² + 1. கரெக்டாக 2 ஃபார்முலாலே இருக்குது. எக்ஸுக்கு பதில் இந்த இதை போட்டுக்கிறோம், 2x² + 1. இப்போ மாற்றி போடும்போது என்ன ஆகும்? ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி வெளியே இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறோம்? 2x + 1 வரும். அப்போ ஸ்கொயர் வரும்போது இதை அப்படியே போட்டு ஸ்கொயர் போட்டுறோம். இது ஜி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 2x + 1 போட்டோம். இப்போ ஜி எடுத்ததுனால x², எக்ஸோடைய வேல்யூ இது, x² போட்டாச்சு. இது ஃபார்முலா அப்படி போட்டாக்கா 4x² + 4x + 1. இப்போ இதுலேருந்து என்ன ரேஞ்ச் வந்தது? ரியல் நம்பர்ஸ் தான், எல்லாமே ப்ளஸில் வருதா? மைனஸில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் கேன் பி எனி ரியல் வேல்யூ அண்ட் ப்ரொடியூஸ் எனி ரியல் வேல்யூ. த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் டி அண்ட் ஜி இஸ் ஏ ரியல் நம்பர். அவ்வளோதான். இங்கே எதுவுமே நமக்கு இதனுடைய வேல்யூலாம் கண்டுபிடிச்சா மைனஸில் போகும். என்னன்னு தெரியாதனால எல்லாமே ரியல் நம்பரில் வந்துருச்சுன்னு சொல்லிடுறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஃபஸ்ட்டு வந்து எஃப் டாட் எஃப் அண்டு எஃப் டாட் எஃப். இதனால தான் இந்த கணக்கு விட்டுலான்னு பார்த்தா என்ன ஆகும்? ஒரே எஃப்ல இருக்கவே குழப்பமாக இருக்குன்னு தான் போடுறோம். எல்லாமே தெரிஞ்சனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். இந்த சம் கண்டிப்பாக விட்டுருக்கலாம். ஆனால் சின்னது ஒரே ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? எஃப் டாட் எஃப், அடுத்தது எஃப் டாட் எஃப்.
இது சிம்பிளாகவே போட்டுலாம். இப்போ இங்கே இருக்க மாதிரி கூட போட வேண்டாம். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வேல்யூ வேறு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இதனுடைய வேல்யூவே இந்த எக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ இங்கே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஓகேவா இந்த எக்ஸை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த எஃப் எடுத்துட்டா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒண்டி எக்ஸ் ஸ்கொயர் -1 போட்டு மேலே ஸ்கொயர் போடுறோம். இதுதான் எக்ஸு. இந்த ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம ரொம்ப கவனமாக போட வேண்டியது. அப்போல்லாம் வேறு வேறு ஈக்குவேஷனுக்கு போவோம். இப்போ இதே ஈக்குவேஷனுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் -1 ஸ்கொயர். இது ஃபாலோ பண்ணால் என்ன வரும், இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் பண்ணவே x⁴ ஆகுது. அடுத்தது 2x ஸ்கொயர் +1. இது பாருங்க, எப்பயுமே இங்கே வெறும் ஏ தான் இருக்கும், அதனால ஏ ஸ்கொயர் போடுவாங்க. ஏ ஸ்கொயருக்கு a⁴ ஆகுது. ஃபார்முலே 1 ஸ்கொயருக்கு வந்து 1, இது -1, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுதா. அப்போ x⁴ ஈக்குவல் டு மைனஸ். இப்போ 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்க, அடுத்தது இவ்வளோலாம் கண்டுபிடிக்க வேண்டிய வேலையே இல்லை. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, ரெண்டுத்தை கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ நேராக இதுலேருந்தே போயிடலாம். இந்த ஒரு ஸ்டெப் போட்டோம், இந்த வேல்யூ தான் இங்கே வருது. எப்படி வருதுன்னா மறுபடியும் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ தான் என்னது, இங்கே இதை போட்டிருக்கோமா, இதை போட்டுட்டு மறுபடியும் இதை கொண்டு வரதோட என்ன பண்ணலாம், நேராகவே போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இது எப்படி வருதுன்னு தெரியும் போது இது வரைக்கும் அதே ஃபங்க்ஷன் தான், இப்போ தான் மறுபடியும் என்ன பண்ணுறோம், இவ்வளோத்தையும் தூக்கி இதில் போடுறோம். எஃப் ஆஃப் x⁴ -2x ஸ்கொயர். இந்த ஒரு ஸ்டெப்பை ஒண்டி பாருங்க. இப்போ இந்த எஃப்ஐ எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுறோமோ இதுதான் போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் -1 இதுதான் போடணும். அப்போது எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக போட போகிறோம். x⁴ -2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் -1. ஓகேவா? புரியுதா? இப்போ x⁴ -1. இப்போ இதை ஃபார்முலா அப்படியே போட்டாக்கா இது எப்படி வருதுன்னு கீழே கிளியராக போட்டிருக்கோம். இந்த சின்ன குழப்பத்துக்காக தான், இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இப்போ மேலே ஸ்கொயர் போட்டு இது ஒன்று வந்திருக்கு. இப்போ ஸ்கொயர்னாவே பவர் என்ன பண்ணுறோம், a⁴m. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இங்கே ஸ்கொயர் போட்டால் என்ன ஆகும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 4 2 சார் 8. ஓகேவா? அடுத்தது இதுக்கும் அதே தான். இங்கே x⁴ தான் வருது. அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் வர்றதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சேர்த்து போட்டிருக்கோம். புரியுதா? இது 2ab வருது. அப்போது இது a, இது b. புரியுதா? ஏக்கு வந்து ஒரு x⁴ இருக்கு, பிக்கு வந்து ஒரு 2x ஸ்கொயர் வருது, 2ab. புரியுதா? இது a ஸ்கொயர் -2ab. இது a, இது b, இது a, இது b. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணாக்கா இது விட்டுரு. ஃபர்ஸ்ட் ரெண்டாவதுக்கு 2 போட்டாச்சு. a உடைய வேல்யூ x⁴, b உடைய வேல்யூ 2x ஸ்கொயர். அப்படின்னா ஆகும் 2 2 சார் 4 ஆகுது. இந்த பவர் வந்து ஆட் பண்ணி போட்டாக்கா x⁴. இதுதான் கவனம் போகிறதுக்கு தான் போட்டது. இதை ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இது 2, இதையும் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இது ஸ்கொயர் பண்ணுறோம், இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 2 × 2 4. இது எப்படி வர்றதுனால தான் இவ்வளோ தூரம் போட்டது. அடுத்தது பக்கத்தில் இருக்க -1னால போட்டாச்சு. இது வரைக்கும் கரெக்டாக போட்டிங்கன்னா அடுத்தது இது ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ 7th சம் பார்க்க போகிறோம்.
இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். f of r to r and g to r to r. f of x real numbers, g of x real number are defined by function f of x x square and g of x x power 4. Then check if g f or 1 function, g of x is 1 function. ஓகேவா? அது 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். 1 ஃபங்க்ஷன் என்ன? ஒரு அவுட்புட்டுக்கும் ரியல் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. நீங்க நம்பர் போட்டு செக் பண்ணாலும் ஒன்னுத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்ததுன்னா ஓகே. f of x கொடுத்தாங்க, g of x கொடுத்துட்டாங்க, f of x equal to கொடுத்தாச்சு. Any value of x, f of x gives a different values in codomain. ஓகேவா? இதுல என்ன கண்டிஷன்னா, இதுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் அடுத்தது கண்டிப்பா வேற நம்பர் தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எந்த நம்பரும் மைனஸா இருந்தாலும் ஈவன் நம்பரா இருந்தா மைனஸ்லேயே தான் வரும். இது x பவர் 5, இது x பவர் 4, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இங்க மைனஸா இருக்கிறதுலாம் பிளஸ்ஸா மாறிடும். ஏன்னா -1 இன்டூ -1 ஆகும், +1 மாறிடும். ஆனா இன்னொரு டைம்ஸ் போட்டா என்ன ஆகும்? ஆட் நம்பரா இருந்தா சிம்பிள் மாறாது, ஈவன் நம்பரா இருந்தாக்க சிம்பிள் மாறிடும். ஓகேவா? எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ், f of x gives a different values in codomain. ஓகேவா? இப்போ இதுல என்ன வேல்யூ கொடுத்தாலும் மாறி தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு 1 கொடுத்தாலும் 1 தான் வரும், -1 கொடுத்தாலும் -1 தான் வரும். சிம்பிள் மாறவே மாறாது. ஆனா இதுக்கு என்ன ஆகும் பாருங்க, 1 கொடுத்தாலும் 1, -1 கொடுத்தாலும் 1. ஏன்னா 4 வாட்டி போடும்போது மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுது. இதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? Hence g of x is not 1 function. G of x equal to g f of x equal to இதனுடைய வேல்யூ f x power 4. x power 4 நம்ம இந்த வேல்யூக்கு தான் அப்ளை பண்றோம். x power 4 மறுபடியும் 5 ஆல பண்ணா x power 20. இப்போ 20 ஈவன் நம்பர் ஆயிட்ட பிறகு இப்பயும் வேல்யூ மாறி தான் வரும். பாருங்க, 1 20 வாட்டி போட்டாலும் 1 தான் வரும். ஓகேவா? -1 20 வாட்டி போட்டாலும் +1 தான் வருது. அப்போ இது என்ன ஆகுது? Is a not 1 function, so codomain get same value more than 1. பாருங்க, நம்ம கொடுக்கிறது இன்புட். ஓகேவா? வர்ற அவுட்புட் வேற வந்தால் தான் அது 1 ஃபங்க்ஷன். 1 போட்டால் 1 வருது, -1 போட்டாலும் 1 வருது. அப்போ ரேஞ்ச் வந்து 2 நம்பர் 1 வந்தா அது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இதுதான் கண்டிஷன், வேற ஒன்றும் இல்லை. g of x வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு அப்பயே சொல்லிட்டோம். அவன் என்ன பண்றாங்க, f டாட் gக்கு வந்து 1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதுலயும் வேல்யூ ஒரே வேல்யூ, 1 போட்டாலும் 1 வருது, -1 போட்டாலும். அப்போ 2 இன்புட்டுக்கு ஒரே ஆன்சர் வரும்போது அது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? Consider the functions f of x, g of x, h of x as given below. Show that. இப்போ 3 போட போறோம், அதனால ஒன்றும் இல்லை. ஈச் கேஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே. என்ன ஒன்று, இது வந்து அசோசியேட்டிவ் ஃபுல் ஆகும். இது எல்லாத்தையும் போட்டால் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக தான் வரும் எப்பயுமே. சிம்பிளா போட்டுலாமா? இப்போ பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது இதுதான் போட போறோம். ஃபர்ஸ்ட் f டாட் g ஈக்குவல் டு f வெளில வச்சுட்டு g of x போட போறோம். g of x உடைய வேல்யூ எவ்வளோ? 3x + 1. 3x + 1 இதே வேல்யூ எடுத்து போய் f ல போட போறோம். f ல என்ன ஆகு? x - 1. x - 1க்கு பதிலா 3x + 1 -1. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? வெறும் 3x ஆயிடுச்சு. அடுத்தது இதை h வச்சு பண்ணோம். இதை பண்ணியாச்சு. இப்போ x வச்சு பண்ண போறோம். x வச்சு பண்ணும்போது f dot g equal to h of x. h of x ஓட வேல்யூ x². அடுத்தது g of x கண்டுபிடிக்கும் போது 3x தான். xக்கு பதில் இதை போட்டுக்கணும், x² போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ g of x இதனுடைய வேல்யூவே 3x தான். இந்த வேல்யூ போடும்போது x² மாறிடுது.
இது முடிஞ்சிருச்சு. 3x² ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது g டாட் h கண்டுபிடிக்கிறோம். g டாட் hனா g வெளில இருக்கும், f of x வருது. g f of x ஓட வேல்யூ x². இப்போ g எடுத்துடுறோம். g எடுத்தா அதனுடைய வேல்யூ எவ்வளோ? 3x. இங்கே வந்து x² போயிட்டு 3x² + 1. ஓகேவா? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ f வெளில வச்சுட்டு f of g டாட் hனா ஆகுது, இது உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த f எடுத்தீங்கன்னா f எவ்வளோ இருக்கு? x - 1. அப்போது இது ஃபுல்லாக போட்டு -1 போட போகிறோம். இதுதான் x, இது -1. இப்போ வெளில எடுத்தால் என்ன ஆகும்? 3x அப்படியே இருக்கும். இந்த +1ம் -1ம் கேன்சல் ஆகிட்டு 3x² வருது. ஸோ இது ஈக்குவல். அதே சேம் தான், பார்த்துக்கோங்க. அதே வேல்யூ போடும். h of x இங்கே x² ஆகும். g மாற்றும் போது 2x² ஆகுது. h உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? x + 4. அப்போது இங்கே 2x மட்டும் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிறது இங்கே 2xக்கு பதில் என்ன பண்ணுறோம்? x + 4 போட்டுக்கிறோம். 2 × x + 4 2 8. அதுக்கப்புறம் f சேரும்போது என்ன வருதுன்னு பார்த்துக்க வேண்டியதுதான். இது கண்டிப்பாக நான் சொல்லி தரல, நீங்களே தான் போடணும். ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? இப்போ லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன்னா பவர் வந்து ஒன்று தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர் ஈக்குவேஷனாவே f of x = mx + c. x உடைய வேல்யூ பவர் இல்லாமல் இருக்கணும். இது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து இன்டிஜர்ஸ் மைனஸ் எல்லாமே சேர்ந்துடும். சின்ஸ் f is a linear function, இதான் கொடுத்துருவாங்க. f of x = ax + b. ஓகேவா? இப்போ நம்ம ரொம்ப கண்டிஷனாக பார்க்கணும். இதெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ab உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நல்லா நிதானமாக பாருங்க. இது லீனியர் ஃபங்க்ஷன் போது f of x = ax + b. இவங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.